கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆதரித்து சமாதானத்தோடு கூட நம்முடைய கண்ணீர் யாவையும் தொலைத்து கவலைகளை மாற்றி நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவாராக. இந்த சிலுவை பாதை நாட்கள்ல நாம் இன்றைக்கு 4வது வெள்ளிக்கிழமை வந்து நாம் சேர்ந்திருக்கிறோம். ஆக ஒவ்வொரு வாரமும் சிலுவையில் இருந்து ஆண்டவர் பேசின 7 வார்த்தைகளையும் அநேக காரியங்களையும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாம சிலுவையின் மேன்மைகளை குறித்து நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த சிலுவை பாதைகளிலே நம்ம எல்லாரையும் அவருடைய கருத்துல நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். களிமண்ணாய் இருக்கிற நம்மை குயவனாகி இயேசு கிறிஸ்து நம்மை அவருக்கு பிடித்த உகுந்த பாத்திரமாய் நம்மை மாற்றும்படிக்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். திருக்கரத்தால் ஆண்டவரே தாங்கி என்னை, ஆண்டவரே திருச்சித்தம் போல என்னை நடத்திடும் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய ஆவியாத்மா சரீரங்களை ஒப்பு கொடுத்து இந்த பழைய பாடலை நம்ம எல்லாருமாய் சேர்ந்து நம்ம பாடுவோம். ஆண்டவரே Hallelujah. Thank you. தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினமும் வரைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினமும் வரைந்திடுமே. எல்லாரையும் ஒரே போல எங்களுக்காக ஜீவனை கொடுத்திட போலங்களை மாற்றினோம் ஒப்பு கொடுத்தோம். அவன் நமக்காக ஜீவன் தந்து அழைத்தனரே தெரியமிட்டு கண்களினால் காண்கிறனே இந்த நேசமதே கண்களினால் காண்கிறனே இந்த தேசமதை திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினமும்
வணைந்திடுமே. எல்லோருமாய் சேர்த்து தூயவன் கையில் அனுதினமும் வணைந்திடுமே. அனுதினமும் என்னை வணைந்திடுமே. அனுதினமும் அவர் கரம் நம்மை வணைந்து கொள்ளும்படி குயவனாயிருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து நாம ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மார்ச் மாதத்தின் கடைசி வார வெள்ளிக்கிழமைக்கு உடைய சமூகத்துல நாங்கள் தேடி வரும்படியாய் ஆண்டவரே எங்க எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விஷயம் கூட, தகுதியே இல்லாதவர்களாய் எங்களை கிருபையினாலே எங்களை தகுதிப்படுத்தினீர. எங்கள் பாவங்கள், சாபங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மன்னித்தீரே. ஆண்டவரே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில உங்களுடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு ரட்சித்தீர. அதற்காய் கோடி கோடி நன்றி சொல்கிறோம். இந்த மத்தியான வேளையில உபாசனாக வெள்ளிக்கிழமை செபத்தில எங்களை தாழ்த்துகிறோம். வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். எங்க முழு குடும்பத்தையும் தேவனே உடைய திருவிழா சித்தத்தின்படி எங்களை வணைந்து கொள்கிறதற்காய், நடத்துகிறதற்காய், ஆண்டவரே போற்றி, ஆண்டவரே வாழ வைக்கிறதற்காய் கோடி கோடி நன்றி. எல்லாரையும் தாழ்த்தி தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுமாறு வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய், ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், அனைவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. ஜெப ஆவியை எங்கள் மேல் ஊற்றுங்க. துதி ஆவியை எங்கள் மேல் ஊற்றுங்க. என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆவியை எங்கள் மேல் ஊற்றுங்க. நாமும் ஒன்றே மகிமை அடைத்து ஆண்டவரே நீர் உயர வேண்டும். ஆண்டவரே நாங்கள் தாழ வேண்டும். ஆண்டவரே யோவான் ஸ்நானகன் சொன்னது போல நீர் வளர வேண்டும். ஆண்டவரே நாங்கள் தேய வேண்டும். தேவன் கையில் இருக்கிற மண்பாண்டத்தை போல நாங்கள் இருக்கிறோம். திருவுள்ள சித்தத்தின்படி அனுதினமும் எங்களை வணைந்து 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 நீர் நடத்துவாங்க. இந்த கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்தின பாதுகாத்து இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி உங்களுடைய முகத்தை நோக்கி வேண்டி செபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். வாங்க நாம் எல்லாருமாய் ஜெபம் செய்து தேவனை ஆராதனை செய்வோம். Jesus, hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது நிமித்தம் தான் இன்னைக்கு எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும், எவ்வளவு சோர்வுகள் இருந்தாலும் நமக்கு ஜீவனை கொடுத்து இடத்துல வந்து தேவனை துதிக்க, நன்றி சொல்ல, அவர் வார்த்தைகளை கேட்க, அதன்படி நடக்க இன்னைக்கு இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக கொடுத்த தேவனுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்? நன்றி என்று சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு பாடல் சொல்லுகிறது, இறைவனை தேடும் இதயங்களே நீங்க எல்லாரும் வாருங்கள், அவர் யார் என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லி இந்த பாடல் சொல்லுகிறது. விப்பின் கீதங்களிலே 37வது ஒரு பழைய பாடல். சேர்ந்து கரைகளை தட்டி நம்ம கேட்டு பாடலாம். கர்த்தர் நாம மகிமையடையும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி நன்றி ராஜா. இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள். பாடும் குயிலுக்கு பாடி சொல்லி தந்தவர் யார்?
சொல்லி தந்தவர் யார்? ஆடும் மயிலுக்கு ஆடச் சொல்லி தந்தவர் யார்? அவரே என் இயேசு, அவர்தான் நான் பணிவேன், அவர்தான் நான் பணிந்தார் ஆகவே மகிழ்ந்திடுவேன். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவனை யாருக்கு சொல்வேன் கேளுங்கள். வானம் மண்ணும் வாழும் யாவையும் படைத்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அந்த இறைவனை தேடுவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். வாழும் உயிருக்கு வாழ்வின் முடிவாய் நினைப்பவர் யார்? என்னென்ன வெண்கைகள் எங்கெங்கே காய்கின்றோ அனைத்துக்கும் அடிப்படையா என் இயேசுவே காரணம். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவனை யார் என்று சொல்வேன் கேளுங்கள். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவனை யார் என்று சொல்வேன் கேளுங்கள். என் இறைவனை யார் என்று சொல்வேன் கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மத்தில் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார் பாருங்க. பாடும் குயிலுக்கு பாடச் சொல்லி தந்தவரும் அவர்தானா? ஆடும் மயிலுக்கு ஆடச் சொல்லி தந்தவரும் அவர்தான். அவரே யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வானத்தையும் இந்த மண்ணையும் வாழும் யாவையும் படைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாழும் உயிருக்கு வாழ்வின் முடிவை கூட கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே தொடக்கமும் முடிவுமா இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்நாள் முழுதும் துதிக்க வேண்டும். ஆகவே துதிக்கலாமா? கண்களை மூடி எவ்வளோ பெரிய அதிசயத்தை எங்கள் கண்கள் முன்னால பார்க்க வைத்திருக்கிறீர்கள். வானத்தையும் பூமியும் படைத்தவரே உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், உண்மையை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி அப்படியே துதிக்கலாம். துதிக்க எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க ஒரு ஸ்தோத்திரம் உங்க முழு குடும்பத்துக்கு ஒரு பிளெஸிங்கா இருக்க போகுது. உங்க ஒரு ஸ்தோத்திரம் இதோ உங்கள் வியாதிகள் எல்லாம் நீக்குகிறது. உங்க ஒரு ஸ்தோத்திரம் உங்க குடும்பத்தில சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆகவே அந்த ஸ்தோத்திரங்களை கர்த்தருக்கு முழு உள்ளத்தோடு சொல்லுங்க, முழு பலத்தோடு சொல்லுங்க, முழு ஆவியோடு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்மையை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீரே நல்லவர், வல்லவர், போதுமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, அப்பாவி சமாதானத்தின் பிரபுவாயிருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி, 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 நன்றி. இறைவனை தேடின நமக்கு தேவன் இன்னைக்கு ஒரு blessing கொடுக்க போகிறார். Stay with Jesus-ல இன்னைக்கு பாருங்க, சங்கீதம் 34:9, Psalms 34:9 எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவர்களுக்கு பயந்திருங்கள், அவர்களுக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு குறைவில்லை. Yes, hallelujah. Amen, amen. In English, Oh, fear the Lord, you his saints. For those who fear him have no lack. No lack. Those who fear to him, no lack. அவருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி அழகாய் தேவன் நம்ம எனக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே நம் வாழ்க்கையில குறைவு இருக்கிறதா யோசிச்சு பார்க்கலாம். நாம தேவனுக்கு பயந்தது கொஞ்சம் கம்மியாயிட்டு. அப்ப ஆண்டவருக்காக பயப்படுவோம், அவருடைய வார்த்தைக்கு நாம் நடுங்குவோம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவரையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி. சோ அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே
இந்த வேளையிலே தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, ஒருவேளை நான் குறி உள்ளவளாய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, பாவம் நிறைந்தவளாய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறி இருக்கிறேன் ஆண்டவரே, ஒரு விஷயம் என்னை மன்னியும் ஆண்டவரே. உமக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னவரே, இந்த வேளையில எங்கள் வாழ்க்கையில குறைவுகள் நிறைய இருக்கிறபடியால உண்மை தேடாத காலத்துக்காக மன்னிப்பு கேட்கிறோம், உமக்கு பயப்படாத காலத்துக்காக மன்னிப்பு கேட்கிறோம். ஒரு விஷயம் மன்னிங்க, நீ மன்னிக்க தயவு பெருத்தவர் ஆண்டவரே. அப்படியே மன்னிக்கிறமைக்காக உண்மை துதிக்கிறோம். இந்த நாளில் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீ பெரியவராய் இருக்கிறமைக்காக நன்றி 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 நன்றி. வெறும் கிவ் தேங்க்ஸ் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். என்னை கண்டீரே, என்னை காப்பாற்றினீரே, எனக்கு ஜீவனை தந்தீரே, உமக்கே நன்றி 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 நன்றி. அப்ப இந்த வேளையிலே ஜெபிக்கிற கருத்துக்களுக்காக நம்ம வரப்போகிறோம். ஆண்டவர் கர்த்தரை கொடுத்து இந்த நாளிலே ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடலாம். நம்ம மத்தியில் இருக்க எல்லா ஊழியக்கார பிள்ளைகளையும் நம்ம நினைவு கூறலாம். எங்கெங்கெல்லாம் ஊழியக்கார பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தை யாரெல்லாம் சத்திய வேதத்தை எடுத்து பிரசங்கிக்கிறார்களோ அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஃபாதர்மார்கள், சிஸ்டர்கள், பிஷப்மார்கள், ஆயர்கள், பாஸ்டர்மார்கள், இதோ ஒரு தேவனுடைய பிரதிகளை கொடுக்கிற டாக்ஸ்களை கொடுக்குறீங்க, டெலிவிஷன்ல பேசுறவங்க நிறைய பேர் இந்த நாட்கள்ல வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆகவே ராஜா, பிரசங்கிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்க குடும்பங்களையும் ஃபாதருங்க இந்த சர்ச்சுக்கு வந்திருப்பாங்கன்னு சொன்னா அவங்க குடும்பங்களை விட்டு வந்திருப்பாங்க, அவங்க குடும்பங்களுக்கு கர்த்தர் நல்ல அடைக்கலமா இருக்கணும். இதோ பாஸ்டர்மார்கள் அவங்க மனைவி பிள்ளைகளுக்கு நல்ல அடைக்கலமா இருக்கணும் என்று சொல்லி அவங்க தேவைகள்லாம் சந்திக்கணும், அவங்க விளைவினங்கள்லாம் மறையணும் என்று சொல்லி ஆண்டு கர்த்தர் ஒப்பு கொடுக்கலாமா? நம்மை போல அவர்களும் ஒரு மனிதர்கள். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, தொடுங்க தொடுங்க என்று சொல்லி. ஆமா ஆமா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அவருடைய குடும்பங்களை தொடுங்க ஆண்டவரே, செய்த ஊழியங்களை தொடுங்க ஆண்டவரே. அவர்கள் போகும்போதும் வரும்போதும் தேவன் துணையாய் இருக்கிறார். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஒவ்வொரு பாஸ்டர்மார்களையும் ஆண்டவரே, ஊழியக்காரர்களையும் அவங்களோடு கூட இருந்து அதிசயமான காரியங்களை செய்யுங்க. அப்பா, அந்த கருத்துல புகழ்கிறோம். அவங்க ஊழியங்களை ஆசீர்வதிங்க. நிறைய பேர் ஹாஸ்பிடல் எடுத்து நடத்துறாங்க, கான்வென்ட் எடுத்து நடத்துறாங்க, ஆண்டவரே முதியோர் கல்வி எடுத்து நடத்துறாங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இதெல்லாம் எடுத்து நடத்த அவர்களுக்கு போதுமான ஞானத்தை தாங்க. எஸ் லார்ட், எஸ் லார்ட். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஓ ஜீசஸ், உமக்கு நன்றி 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 நன்றி. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஓ ஜீசஸ், உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரே எல்லா ஊழியக்கார பிள்ளைகளும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருக்கிறார். ஓகே, இந்த வேளையில ஆண்டு சமூகத்துல நாம் ஜெபிக்க கருத்து ஒவ்வொரு சிக் பேஷண்ட்டுகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எழுதி கொடுத்திருக்கிற பேர்களை நம்ம படிக்கும் போது அந்த ஒவ்வொரு பேர்களையும் நீங்க நினைச்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள் மத்தியில் யாராவது சிக் பேஷண்ட்னா அவங்க பேரும் சொல்லுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். அப்ப இந்த வேளையில ஜான் என்ற ஒரு சகோதரி சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்கிறப்பல அவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே போல மக்கள் பவித்ரா, அந்த மக்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறா. அவளுக்கு வந்து பயங்கரமான ஃபீவரு. அந்த மக்களுக்கு, அந்த வாலிப மக்களுக்கு இருக்கிற எல்லா டிஸ்ட்ராக்ஷன் மைண்ட் எல்லாம் கருத்து அகற்றி போட்டு அந்த மக்கள் இந்த நாளில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற அந்த மக்கள் பவித்ராவை தேவன் தொட வேண்டும். அதுக்கு நெக்ஸ்ட் ஜெசித்தாமா, அந்த மக்களுக்கு இருக்கிற உடல் நோய்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உற்சாகத்தோடு ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிற தாயின் விளைவினங்கள் எல்லாம் கர்த்தர் நீக்கி போடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆகவே உங்களுக்கு தெரிந்த யாரா இருந்தாலும் சரிங்க, ஒரு சின்ன சின்ன விளைவினங்கள் பெரிய ஒரு ஆபத்துக்கு கடந்து போகிறது. ஆகவே ராஜா, நீரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சுகராலும், பிபியாலும், தைராய்டாலும், கேன்சராலும், கோல்டுனால, ஜொரத்தினால, உடம்புல இருக்கிற வலிகள் நீங்களும் முட்டி. அதே போல முக்கியமாக ஆண்ட சமூகத்துல யாரெல்லாம் சோதனை பண்ணலாமா? ஒருவேளை உங்களுக்கு எங்க விளைவினங்கள் இருக்கிறதோ அங்க ஏசப்பா உங்க தழும்புகளால என்னை தொடுங்க, என்னை குணமாக்குங்க என்று சொல்லி அப்படியே தன்னோட மார்பு அவங்க ஒவ்வொருத்தரும் உங்கள் மார்புல கை வச்சு அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் அப்படியே அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா ஒரு விஷயம் தொடுங்க தொடுங்க. அப்ப இந்த சிக்னஸ்க்காக நம்ம மத்தியில் இருக்கிற கிரேஸ் ஆன்டினா லிவிஸ் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு சிக்னஸ்காரரையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே. எவ்வளோ அவங்க பலவீனப்பட்டிருப்பாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசு என்ற நாமம் அவர்கள் கடந்து போகட்டும் ஆண்டவரே. சுகமளிக்கிற நாமம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல் இருக்கிற கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு திறப்பு கொடுத்து மகள் ஜாயின் பண்ணுவாங்க. தேங்க்யூ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தர்
இங்க இருந்த 3 பேர் விசுவாசத்தோடு ஜெபம் செய்வீர்கள். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கின்றோம் என்று பிரசன்னமாக இருக்கிறீர்கள். Thank you. அன்றைக்கு பவுலுக்கு சொன்னது போல என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக பெயர்கள் படித்த ஒவ்வொருத்தரும் கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர்களே, உங்களுடைய ஆணை பாய்ந்த கருத்தை இப்பொழுதே அவர்கள் மீது வைக்க வேண்டும். ஜான் உடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய அன்பலாக ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை மறுபடியும் வீட்டுக்கு வந்து பத்திரமாக சேர கர்த்தர் ஆணை பாய்ந்த கருத்தை அந்த மகன் மீது வைக்கிறதற்காக மக்கள் கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த மக்களை இல்லாமல் ஆசீர்வதிங்க. இதன் மூலியமாக கர்த்தருடைய நாமத்தை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள எந்த ஒரு வயிற்று வலி இல்லாதபடிக்கு பத்திரமாக வீட்டுக்கு வந்து சேர கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. குடும்பத்தை கூட நீங்க ஆசீர்வதிங்க. ஜெயசந்தமாவுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பலவீனத்துல இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ரத்தம் கலந்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பலவீனமும் இல்லாதபடிக்கு ஜெபம் முடித்து பத்திரமாக வீட்டுக்கு போய் சேர உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற பலவீனத்திலிருந்து கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஊழியக்காரருடைய சுகத்தை கூட விரும்புகிற எல்லா ஊழியக்காரருடைய பலவீனத்தை கூட இந்த கரங்கள் நீர் பலத்தினால நீ மாற்றுகிறதற்காக மக்கள் நன்றி. சுகவீனத்தில உங்க சமூகத்தை நாங்கள் சுகவீனத்தை கர்த்தர் நீ சுகமாக மாற்றுவீர். ஜீவன் இல்லாத இடத்துல கர்த்தர் ஜீவனை கொடுக்கிற தேவன் இடத்திலிருந்து உயிர் தேர்ந்த தேவன் நீர். அதே போல நாங்கள் பெயர் சொல்லி அழைத்து நாங்கள் ஜெபித்த ஒவ்வொருவரையும் நீர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அதே தேவன் உங்களுடைய எழுப்புதலின் வல்லமையை resurrected power resurrect on them. May they come back to life. Thank you, Lord. அவங்களோட இருந்து பாதுகாத்து வழிநடத்திக் கொள்ளுங்க. Yes, Lord. எல்லா பலவீனரும் உங்களுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கின்றோம். எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுப்பீர் என்று விசுவாசிக்கின்றோம். ஏசப்பா, வலி இல்லாத இடத்திலும் வலி செய்கிற தேவன் நீராக இருக்கிறீர். வாழ்க்கையில் நீ நன்மை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீரை எங்களோடு பாதுகாத்து வழிநடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமைகளை எங்கள் ராஜ்நாகி உமக்கே நாங்கள் ஒருவருக்கே கொடுக்கிறோம். எல்லா பலவீனத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். ரத்தம் அவர்கள் மீது இப்போதே தெளிக்கப்பட வேண்டுமா? Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. பரிபூர்ண சுகத்தை தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். நீர் எங்களோடு இருந்து பாதுகாத்து வழிநடத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை அர்ப்பணித்து ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனில் நல்லதாவே. ஆமென், 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 ஆமென். ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லுவோம். அதே நாளிலே பர்த்டே மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகள். ஒரு மகள் பிரியா, அந்த மகளுக்கு வந்து ஒரு லோன் சாங்ஷன் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ்ல ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அது ரொம்பவும் அந்த மகளுக்கு இந்த பெட்டிஷன் சாங்ஷன் ஆகாதபடிக்கு அநேக தடைகள் இருந்தது. அந்த சமூகத்தை நம்ம எல்லாரும் கூடி ஜெபித்தோம். என்ன ஒரு அற்புதம்! சாங்ஷன் ஆகாத அந்த லோன் அந்த மகளுக்கு சாங்ஷன் ஆகும்படிக்காக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவளுக்கு வந்த அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அவள் உழைத்த பணம் அவளுக்கு கிடைக்காத அநேக தடைகள், அநேக பேர் அவளுக்கு வந்து கொடுக்காதபடிக்கு தடைகளை செய்தாங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அதே போல நம்ம மத்தியில ஆல்ஃபிரட் என்ற ஒரு சகோதரன், அவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த மகனுக்கு குடும்பம் முழுவதும் பல பீஸ் இல்லாத இருக்கிறாங்க, சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. ஆகவே அந்த ஆல்ஃபிரட் என்ற சகோதரன் குடும்பத்துக்கே பரிபூர்ண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும். அதே போல மகள் பவித்ரா அந்த முழு குடும்பத்துக்கும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கணும். அதே போல மகள் பிரமீளா அந்த மகளுக்கு இருக்கிற எல்லா டிஸ்ட்ராக்ஷன் மைண்டுகளை அகற்றி போட்டு கர்த்தர் பரிபூர்ண விடுதலை மகள் பிரமீளாக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவும் குடும்பங்கள் இயேசுக்காக வாழணும். அதே போல முக்கியமாக வேலைக்காக, அந்த வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைகள் சமாதானத்தை இழந்திருக்கிறாங்க. அதுல அந்த பெரிட்டா என்ற வாலிப மக்களுக்கு ஒரு நல்ல வேலைகளை கிடைக்க கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி மகன் வினோத் அந்த மக்கள் எழுதியிருக்கிற எல்லாவித எக்ஸாமினேஷன் கர்த்தர்காரம் இருந்து நல்ல ஒரு ஜாப் அந்த மகனுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த திருப்பு கொடுத்து இந்த வேலை இல்லாத இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், மைண்ட்ல டிஸ்ட்ராக்ஷனா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், குடும்பத்துல சமாதானத்தை இழந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த திருப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே
தேவைகளோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் மனம் இறங்குங்க தகப்பனே. இந்த வேலை சகோதரன் ஆல்ஃபிரடை கர்த்தர் தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மனைவிக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், அந்த மகனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த காரணத்துல சமாதானத்தை இழந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, இரட்டத்தனியான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்க ஒருவரால் தான் கொடுக்க முடியும் ஆண்டவரே. அதை என் தேவன் நீங்க செய்வீங்க. அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உமக்கென்று இந்த மகன் சாட்சியா நிக்க போறாங்க ஆண்டவரே. குடும்பமாய் உமக்கென்று சாட்சியா நிக்க போறாங்க. அதுக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே, வேலை இல்லாமல் சமாதானமா இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேலை வாய்ப்புகளை தாங்க ஆண்டவரே. இன்டர்வியூ பண்ண பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. salary sanction ஆகாத பிள்ளைகளுக்கு ஆகட்டும் ஆண்டவரே. இன்னும் உயர்வான ஒரு சம்பளத்தை பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதையும் கர்த்தர் செய்யுங்க ஆண்டவரே. வாங்கின கடன்களை மறுபடியும் கொடுக்காத பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளவு வருஷங்களாக வட்டிகளை கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது மன இறங்குங்க ராஜா. வாங்கின கடனை கொடுக்க அந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க தகப்பனே. கைகளின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க ராஜா. நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் ஆண்டவரே, மனதில் சமாதானம் இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதான பிரபு சமாதானத்தை கொடுக்கிறமைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் இந்த நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்ய நல்லவராய் இருக்கிறார். இந்த வேளையில ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற தாய் தகப்பன்மா இருக்குது. அந்த வாலிப பிள்ளைகளை குறிச்சு நிறைய பாரங்கள் இருக்கிறது. அவங்க பிள்ளைங்களா இருக்கலாம், ஒரு பேரனா இருக்கலாம், பேத்தியா இருக்கலாம், யாரானா இருக்கலாம். ஆனாலும் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். இந்த வேளையில ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுத்து நிறைய பேரு சிங்கிள் பேரண்டா இருந்து எத்தனையோ பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே ஆண்டவரே, கணவன் இல்லாம மனைவி இல்லாம பிள்ளைகளை வளர்த்துக்கு இருக்கிறாங்க. ஆனால் வாலிப பிள்ளைகளோ அதை அறியாமல் நிறைய நேரத்துல தெரியாத பேசுறாங்க, தெரியாத காரியங்களை ஈடுபடுறாங்க. ஆக ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை எல்லாம் தண்டிச்சிடாதீங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் மன்னிங்க தகப்பனே. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருக்கட்டும் ஆண்டவரே. செய்த தவறுகளை கேட்கும் போது அவங்களை அறியாமலே கோபம் வருது. ஆகவே ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்க பிள்ளைகள் மேல் மன்னா இறங்குங்க ராஜா என்று சொல்லி எல்லா வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க போகிறோம். முக்கியமாக திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க போகிறோம். அன்பு மகள் ஷர்லியை ஆண்டவர் ஒப்பு கொடுக்க போகிறோம். அந்த மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை வரணும்னு சொல்லிட்டு அவங்க தாயாராகிய ஷைலா ஜேவியர் மிகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அதே போல அன்பு மகள் ஜோனாக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் ஒரு நல்ல வழிவாசல் இந்த மகளுக்கு காண்பிக்கட்டும் என்று சொல்லி அந்த ஆண்டவர் கபடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். விசேஷமாக வாலிப பிள்ளைகள் இந்த நாளில SSLC முடிஞ்சு காலேஜுக்கு போற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நல்ல சீட்டு கிடைக்கணும், அவங்க தேவைகள் சந்திக்கப்படணும். காலேஜ் லைஃப் முடிச்சுட்டு டிகிரி போற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு அந்த டிகிரி கேட்ட வேலைகளை கிடைக்காத பிள்ளைகள் நிறைய பேர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆகவே கண்களை மூடலாமா ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை வைத்து நீர் என்ன தீர்மானங்களை வைக்கிறேன் என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. அதை நீங்களே வாய்க்கு செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லலாமா? எல்லாரும் அப்படியே சொல்லுங்க. ஏசப்பா, எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களை நம்பி கொடுத்த ஒரு பிள்ளையோ, 2 பிள்ளையோ, 3 பிள்ளையோ, 4 பிள்ளைகளோ, 5 பிள்ளைகளோ இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, வீட்டுக்கு வந்த மருமகள்களை ஆசீர்வதிங்க, வீட்டுக்கு வந்த மருமகன்களை ஆசீர்வதிங்க, பேர குழந்தைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, நீர் ஆசிரிக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. பிள்ளைகள் படிப்பு காரியத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கைகளில் பணம் இல்லாமல் காலேஜுக்கும் டிகிரிகளுக்கும் அழைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நோக்குவீராக ராஜா. தேவைகளை சந்திங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. என்ட்ரன்ஸ் நீட் எக்ஸாம், சீட் எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் போதுமான ஞானத்தினால் நிரப்பி அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. என் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறமைக்காக நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டு சமக்கு கிவ் தேங்க்ஸ் பண்ணுகிற குடும்பங்களை ஆண்ட கருத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். அன்பு சகோதரி பவானியும் அவங்க குடும்பங்களையும் ஆண்டருக்கு நாங்க நன்றி சொல்லலாம். கர்த்தர் அந்த பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. போதுமான பலத்தை தாங்க ஆண்டவரே, போதுமான கிருபையை தாங்க ஆண்டவரே. அவர்களுக்காய் கொடுத்த 3 பிள்ளைகள் ஆகிய ஆண்டவரே அரவிந்தையும் ஆண்டவரே ஆரோனையும் அதே போல ஆண்டவரே ஷாலினியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ராபர்ட்டை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நிலையில ஊழியக்காரரை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவரை மறைத்து எங்களோடு
எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. இவ்வளவு நேரம் விண்ணப்பத்தின் வழியாக உம்மோடு கூட பேசினோம், நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். துதி ஸ்தோத்திர கன மகிமையில உங்க ஒருவருக்கே கொடுத்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் சாட்சிகளையும் உங்க கருத்தை பெற்றுக் கொள்கிறோம் மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் கரங்களை தட்டி நன்றி சொல்லலாம். கர்த்தர் நல்லவர், மகா பெரிய காரியங்களை செய்ய நல்லவராய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக நமக்கு ஆராதனை செய்யும்படிக்காக அந்த ஆராதனை நாயகன் நம்மத்திலே ஓடி வந்திருக்கிறார். வார்த்தை வழியாக வருகிறார், சுகம் வழியாக வருகிறார், பலன் வழியாக வருகிறார். ஆகவே ஆராதனை நாயகன் நீரே, இந்த ஆராதனை வேந்தனும் நீரே என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி, Thank you, Jesus. நன்றி. Hallelujah. 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 தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. Yes, Lord. Yes, Lord. ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே Amen. 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 அனுதினம் வணங்கிடுவே. Thank you. எல்லாருமாய் சேர்ந்து உமக்கு ஸ்தோத்திரம், உற்சாகமாய் ஸ்தோத்திரம், உள்ளத்தின் ஸ்தோத்திரம். ஆழத்திலிருந்து நன்றி. சேர்ந்து பாடுவோம். நன்றி ஆராதனை அப்பா, நன்றி நாயகன் நன்றி எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆராதனை நாயகனே, Amen. எங்க Amen. மத்தியில் இருக்கிறவரே, உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. எல்லாருமாய் ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆமென். ஆண்டவரே சுனீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆமென் ஆண்டவரே. ஆண்டவரே சொன்னீரே. விழி கல்லியே எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. என் பிரிவிலே எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சொல்லலாமா? என் ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை அப்பா உம்மை தொழுதிடுவே. சொல்லலாமா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நம் ஆராதனைக்கு படுகிற ஆராதனை நாயகன் நீரே, உன் ஆராதனை வேந்தனும் நீரே.
எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒருவருக்கே கொடுக்கிறோம். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரேன். இன்று உடைய வார்த்தைகளை கேட்க தாகத்தோடு வந்திருக்கிற அந்த இருதயத்தை உமக்கென்று கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இன்னைக்கு உமக்கு நன்றி சொன்ன அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க, உங்க தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. நீரே குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. துதி ஸ்தோத்திர வணக்கம் வேண்டாம் ஒருவருக்கே கொடுக்கிறோம். பேசுகிற ஊழியக்காரரை மறைத்து என்னோடும் அவரோடும் வந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க. ஏசப்பா நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி. தேவன் நம்மோடு கூட பேசட்டும். ஹல்லேலூயா. Praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அல்லேலூயா. வந்திருக்கிற உங்க எல்லோரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விஷயம் கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு வர தடைப்பட்டு போனவர்களையும் ஆண்டவரே வருகின்ற நாட்களில் நீர் அழைத்து வருகிற இதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாம் எல்லாருமாய் ஆண்டுடைய கருத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆராதனை நாயகனை நாம் ஆராதனை செய்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆராதனை செய்த நம் எல்லோரையும் அநேகருக்காக ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் செய்த ஜெபங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் வீண் போகவே போகாது. இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு கூட ஆண்டவர் ஜெபங்களை கேட்டு ஜெபத்தின் பதில் லேட் ஆனாலும் எப்படியா வருமா? லேட்டஸ்டா நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவார். திருமண வாசல்களை ஆண்டவர் திறப்பார். அவருடைய சித்தத்திற்கு அவருடைய விருப்பத்திற்கு ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். படிச்ச அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல நல்ல வேலை வாய்ப்பை, நல்ல சம்பளம் நிறைந்த வேலை வாய்ப்பை கிடைக்கும்படி கர்த்தருடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். திருமண வாசல்களுக்காக நாம ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாக ஏற்ற மகனுக்கு ஏற்ற மகளும், ஏற்ற மகளுக்கு ஏற்ற மகனையும் தேவன் தரும்படிக்காக நாம வேண்டிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, இந்த சிலுவை பாதை நாட்கள்ல ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமை நாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து பேசின அந்த 7 வார்த்தைகளை ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமை நாம ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நேரங்களில சிலுவையின் மேன்மைகளை குறித்து நாம பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டே வருகிறார். ஆக சிலுவையிலிருந்து ஆண்டவர் இயேசு பேசின 4வது முத்தான வார்த்தைகளை இந்த நாளில நாம தியானம் பண்ண போகிறோம். நம்ம எல்லாருமா எடுத்துக்கொள்வோம். Matthew chapter 27 verse 46. அருமையான ஒரு வார்த்தை அன்பானவர்களே. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களையும் ஆறுதல் படுத்தவும், சமாதானப்படுத்தவும், ஏற்ற காலத்திலே அவர்களை உயர்த்தவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களின் பாவ சாபங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு எல்லா ஜாதி மதம் வேதமின்றி எல்லா மனித குலத்தின் பாவ சாபங்களை, அநியாயங்களை, அக்கிரமங்களை, துரோகங்களை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் ஏற்றுக்கொண்டு பரலோக தேவனை நோக்கி, அதாவது தேவனை நோக்கி கதறுகிற ஒரு விசேஷித்தமான ஒரு செய்தி அன்பானவர்களே. இங்க சொல்றாங்க பாருங்க, Matthew 27 46th verse. And about the 9th hour, Jesus cried out with a loud voice, saying, Eli, Eli, lama sabachthani, that is, my God, why have you forsaken me? ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம் 4வது வார்த்தைகளை இன்னைக்கு நாம தியானம் பண்றோம். படிங்க. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி எலாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
உலக பாடுகள் எல்லாவற்றையும் தன்மேல் சுமந்து கொண்டு நொறுக்கப்பட்டு அசட்டை பண்ணப்பட்டவராய், தூஷிக்கப்பட்டவராய், கைவிடப்பட்டவராய் சிலுவையில் இருக்கும்போது ஆண்டவர் பரலோக தேவனை நோக்கி, ஆண்டவரே, என் கடவுளே, என் கடவுளே, என் தெய்வமே, என் தெய்வமே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி மிகுந்த பாரத்தோடு கூட வேண்டிக் கொள்கிற ஒரு விசேஷமான ஒரு வேண்டுதல். ஏன் தெரியுமா? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை அவர் சொல்ல வேண்டும்? கைவிடப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் கைவிடப்படக்கூடாது. அனாதியா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் ஆதரவா இருக்க வேண்டும். தாய் தகப்பன் இல்லாத திக்கற்ற பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் தேவனாகிய நான் அவர்களுக்கு தகப்பனாக, தாயாக இருக்க வேண்டும். தாய் அவர்களை மறந்தாலும், தோளின் மேல் சுமந்து கொண்டு போன தகப்பன் அவர்களை மறந்தாலும் நான் அவர்களை மறப்பதில்லை என்ற அந்த வார்த்தைக்கு முன்னனுடைய விசேஷமான அர்த்தம் தான், ஆண்டவரே, இவர்கள் எல்லாருடைய பாவங்களை நான் சுமந்து கொண்டேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய பாவங்களை என்ன பண்ணாரா? சிலுவையிலே சுமந்து கொண்டு அந்த பாரத்தை தாங்காமல் இவைகள் எல்லாவற்றையும் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் இப்படித்தான் செபிக்க வேண்டும் என்று சொல்லி பரலோக தேவனை நோக்கி செபிக்கிற ஒரு விசேஷித்தமான ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும். ஏனெனில் எல்லாருடைய பாவ சாபங்களை சிலுவையின் மேல் அவர் சுமந்ததினால்தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டியதா இருந்தது. ஆனால் இனி நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லாதபடிக்கு, ஆண்டவரே, நான் அநேகரால் கைவிடப்படப்பட்டவராய் இருந்தும், அநேகரால் தூஷிக்கப்பட்டவர்களாய் இருந்தும், அநேகர் என்னை மறந்து போனார்கள். ஆண்டவரே, அப்படி இருந்தும் என் தேவன், நீர் என்னை ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை. நீர் ஒருபோதும் என்னை மறக்கிறதே இல்லை. ஆண்டவரே, நீரே என்னை ஆதரிக்கிறவர். ஆண்டவரே, நீரே என்னை அரவணைக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்காகவே இந்த வார்த்தைகளை நீ சொன்னீர். அல்லேலூயா. சொல்லுங்க, யாருக்காக? நமக்காக, எனக்காகவே. நம்ம சொல்றோம்ல, ஆண்டவரே, எனக்காகவே, எனக்காகவே நீர் இடரல் பட வந்தீர். ஆண்டவரே, எல்லா துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள வந்தீர். ஆண்டவர் இயேசு நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை மீட்பதற்காக, நம்முடைய பாவ சாபங்களை சுமந்து தீர்ப்பதற்காக ஆண்டவர் செய்த விசேஷமான ஒரு காரியம். ஆகவேதான் சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், ஏனெனில் அவரே நம்மை ஆதரிக்கிறவராயிருக்கிறார். அவரே நமக்கு ஆறுதலாயிருக்கிறார். அவரே நமக்கு சமாதானம் பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆக நம்ம எல்லாருடைய பாரங்களை சிலுவையில் அவர் சுமந்தபடினால்தான் ஆண்டவரை நோக்கி இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஜெபம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அல்லேலூயா. எத்தனை பெரிய ஆச்சரியமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. நீங்களும் நானும் கைவிடப்படக்கூடாது. நீங்களும் நானும் ஆதரிக்கப்பட்டவர்களா இருக்கணும். நீங்களும் நானும் சமாதானத்தோடு கூட வாழணும். ஆகவேதான் யோசுவா வாங்க, அதாவது 269வது பக்கம் இந்த பழைய ஏற்பாட்டுல பாருங்க. பழைய ஏற்பாடு வாங்க, இந்த பக்கம் வாங்க. அங்க பேஜ் நம்பர் 269வது பக்கம். The book of Joshua ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 5th வேர்ட் படிக்கிறாங்க பாருங்க. 269வது பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. ஜோஷுவா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 5th வேர்ட் என்ன சொல்லுது பாருங்க. No man shall be able to stand before you the days of your life. Just as I was with Moses, so I will be with you. I will not leave you nor forsake you. ஆமென். 1 அதிகாரத்திலே 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் என் தேவனே, என் தேவனே என்று ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அந்த கதறின வார்த்தைக்கு பதிலித்தான். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து ஆதாம் ஏவாளுக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவர் அன்றைய தினத்திலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறவராய், வேண்டுதல் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆக மோசேக்கு அடுத்து யோசுவா வழியாய் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது யோசுவா கதறி அழுது, ஆண்டவரே, இது என்னால எப்படி முடியும் என்று சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் அவருக்கு தருகிற விசேஷமான பதில் தான் இது. என்ன சொல்றாரு? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். யோசுவாவே, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. ஏனெனில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் மோசேயோடு இருந்தது போல, நான் மோசேயோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தினது போல உன்னோடும் இருப்பேன். உன்னோடு கூட நான் இருப்பேன். சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya.
இன்னைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்துதாங்க தைரியப்படுத்துறார். அதனால்தான் சிலுவையில என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், அவரை கைவிட்டார், ஏனெனில் நீங்களும் நானும் கைவிடப்படக்கூடாது. நான் மோசையோடு கூட இருந்து வழி நடத்தினது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்புறம் என்ன சொல்றாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்ன ஒரு தைரியமான ஒரு வார்த்தை பாருங்க. இன்னொருத்தர் வாசிக்கிறாங்க பாருங்க, அதுல 9வது வசனம் படிங்க. மிக அருமையான ஒரு வார்த்தை. அங்க இன்னும் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். இங்க யோசுவாவுக்கு சொல்றாரு, மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். உலகம் முடியும் வரைக்கும் உன்னோடு கூட என்னோடு கூட இருப்பார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இல்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு. பலன் கொண்டு நீ தைரியமாயிரு. திகையாதே. எதை குறித்தும் திகில் அடையாதே, கலக்கம் அடையாதே. நீ போகும் இடமெல்லாம், நல்ல கவனிங்க, நீ போகும் எல்லா இடங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காப்பாற்றுகிற படைத்த அந்த கர்த்தராகிய தேவன் உன்னோடு இருக்கிறார், உன்னோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. Wherever you go, I will come with you. Amen. என்ன அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து பிதாவை நோக்கி இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஒரு ஜெபத்தை எடுத்தார். எதை குறித்தும் கலக்கம் அடையாத, திகில் அடையாத. நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. கலங்காதே, திகையாதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய ஆண்டவர் நான் உன் கூடவே இருக்கிறேன். எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு பல ஆண்டுகள் முன்பதாக, அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சங்கீதம் 22 பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது வழியாக ஆண்டவர் ஒரு விசேஷித்த இதே ஜெபத்தை அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். நீங்க சங்கீத புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து பேசுகிற மாதிரியே ஒரு சில வசனங்கள் இருக்கும். தேவனை நோக்கி பேசினார் அப்படின்னு சொல்லி பைபிள்ல அநேக இடங்கள்ல சங்கீத புத்தகங்கள் இருக்கிற. சங்கீதம் 22 பாருங்க, அங்க 1 and 2 படிக்கிறாங்க பாருங்க. My God, why have you forsaken me? Why are you so far from saving me from the words of my groaning? Oh my God, I cry by day, but you do not answer, and by night I find no rest. ஆமான் பாருங்களே, உனக்காக எனக்காக சிலுவையிலிருந்து கதறின அந்த வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு பிறக்கிறதற்கு முன்பதாக சங்கீதக்காரன் வழியாக ஆண்டவர் பேசினதான விசேஷமான வார்த்தைகள், அற்புதமான ஒரு வார்த்தை. படிங்க. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? இரண்டாவது, என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன். நான் இந்த பகலிலே பாருங்க, சரியான பகல் நேரம், அதாவது 12 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த 6 மணி நேரமும் ஆண்டவர் இயேசு வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில சிலுவையில் அவர் தொங்கினார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இந்த பகல் வேளையில ஆண்டவரே, இந்த வேகாத வெயில் ஆண்டவரே, நடக்க முடியாத கூட இன்னைக்கு நிறைய பேர் இல்லையா, நடக்க முடியாத, வர முடியாத சூழ்நிலை, ஆட்டோ பிடிச்சோ வண்டி பிடிச்சோ நடந்து கூட எத்தனையோ பேர் பாரத்தோடு கூட வருகிறாங்க இல்லையா. அதே போலதான் நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி இப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். பகல் வேளையில் கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடி. ஆண்டவரே, எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறார். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதி இல்லை. போதும் அவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய பேர் பகல் வேளையில கூட அப்படிதான் ஆண்டவருக்கு ஜெபம் பண்றாங்க, விழுத்திருந்து ஜெபம் பண்றாங்க. ஒரு சிலர் ராத்திரி வேளையில தூக்கம் வராம தாங்களுக்காக, தங்கள் பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக பாரத்தோடு கூட ஜெபிக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். தாவீது சொல்றார், ஒரு நாளைக்கு நான் 7 முறை தேவனை துதிக்கிறேன்.
அந்தி சந்தி மத்தியான வேளையில தேவனை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. 7 முறை துதிக்கிறாராம், 3 முறை அவர் ஜெபிக்கிறார். புனித பவுல் கூட சொல்றார், நான் 3 முறை ஆண்டவரை நோக்கி வேண்டினேன். தானியேல் சொல்றார், நான் ஒரு நாளைக்கு 3 முறை ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். மோசே என்ன பண்ணார் பாருங்க, சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் தன் கரங்களை உயர்த்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபித்தார் என்று நாம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை அசட்டை பண்ணார்கள். தயவுசெய்து நீங்க வீட்டுக்கு போய் 18 வசனங்கள் இருக்கிற இந்த 22 அதிகாரத்துல வீட்டுக்கு போய் நீங்க படிச்சு பாருங்க, எப்படியெல்லாம் தேவன் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக நமக்காக அசட்டை பண்ணினார். இந்த ஜெபத்தை சொன்ன உடனே அநேகர் கேலி பண்றாங்க, இருங்கப்பா கொஞ்ச நேரம் எலியா வருவாரு, இவரை காப்பாத்துவாரு, இவரை ரட்சிக்கிறாராமே, நாம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசட்டை பண்றாங்க, கேலி பண்றாங்க, தூஷிக்கிறாங்க. இதே போலதான் அந்த மத்திய 27 அதிகாரத்தில் கூட சொல்கிறது, அவரை 2 பக்கமா அறையப்பட்ட அந்த கல்லர்களும் அப்படியே அவரை தூஷித்தார்கள் என்று சொல்லி இவ்வளவு அவமான மத்தியத்தில் அன்பானுங்களே. இதை 15வது வசனம் படிங்க, சீக்கிரம் தமிழ்ல படிங்க. 22:15 பாருங்க என்ன சொல்றது. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்து என் நாவு என் பலன் ஒட்டையை போல காய்ஞ்சு போச்சுங்கிறாண்டவரே. சொல்றேன் இல்லையா, ஓடெல்லாம் காஞ்சு போச்சு இல்லையா, இந்த எள்ளீர் ஓடெல்லாம் காஞ்சு போச்சு. இதை எப்பனா என்ன பண்ணலாம், அடுப்புல போடலாம், பத்துக்கும் சீக்கிரம். ஆண்டவரே, என் உடல் என் பலன் ஒட்டையை போல காய்ந்து போயிற்று. ஒட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடு கூட ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறேன். மரணத்துக்காக என்ன வச்சிருக்கிறீங்க. ஏன்னா ஆண்டவர் இயேசு வந்ததே அதுக்காக தான், உங்களையும் நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காக. அவர் மரிக்கவே வந்தார், நீங்களும் நானும் வாழ வந்தோம் இந்த உலகத்திற்கு. நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு மரிக்கவே வந்தார், நம்ம எல்லாருக்காக ஜீவனை கொடுக்கவே வந்தார் இல்லையா. அதனால்தான் எருசலேம் பெண்கள் ஆண்டவர் இயேசுவை நோக்கி அவர்கள் அழும்போது ஆண்டவர் என்ன சொன்னார், எருசலேமின் பெண்களே, நீங்க எனக்காக அழ வேண்டாம், அப்படி சொல்லுங்க. என்ன சொல்றாரு, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அல்லேலூயா. ஏனெனில் நான் வந்த நோக்கமே இதுதான், இந்த சிலுவை சுமக்க தான் வந்தேன், பாடுகளை படத்தான் வந்தேன். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். நீங்களும் நானும் கைவிடப்படக்கூடாது என்று சொல்லிதான் நம்ம எல்லாரையும் வாழ வைக்கதான். அந்த அதிகாரம் முழுசா நீங்க படிச்சு பாருங்க, மிக அருமையான அர்த்தங்கள் இருக்கு. அதுல 18வது வசனம் படிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. 18 என்னுடைய வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போடுகிறார்கள். இந்த உடை எனக்கு தான் வேணும், சீட்டு எனக்கு தான் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் அங்கே கல்வாரி மலையில நடக்கிற சம்பவங்களை தாவீதின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் வழியாக இதோ நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த என் தேவனே என் தேவனே என்ற அந்த வார்த்தை 22வது அதிகாரத்தின் முதல் வார்த்தையா இருக்கிறது. இந்த அதிகாரம் முழுசா நீங்க வீட்டுக்கு போய் நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவர் அற்புதமாய் ஆச்சரியமான காரியங்களை நமக்காக சிலுவையில கதறுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை பட்ட அவமானங்கள் எல்லாவற்றையும் அங்கே வெளிப்படுத்துகிறது. ஏன் நீங்களும் நானும் அவமானப்படக்கூடாது, நீங்களும் நானும் கைவிடப்படக்கூடாது, நீங்களும் நானும் தூஷிக்கப்படக்கூடாது. அதனால்தான் ஆண்டவரே, இவங்க என்ன மறந்துட்டாங்க ஆண்டவரே, அவங்க என்ன மறந்துட்டாங்க ஆண்டவரே, அவங்க என்ன தூஷிட்டாங்க ஆண்டவரே. நான் எவ்வளவோ நல்லவனா இருக்கிறேன், நான் எவ்வளவோ நல்லவனா இருக்கிறேன். என் கணவனுக்கு என் மேல இரக்கமே இல்லை ஆண்டவரே, மனைவிக்கு என் மேல இரக்கமே இல்லை, என் அப்பா அம்மாவுக்கு என் மேல இரக்கமே இல்லை, பிள்ளைங்களுக்கு என் மேல இரக்கமே இல்லை, நாங்க நம்புகிற சகோதர சகோதரிகளுக்கு இரக்கமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க எல்லாம் மறந்தாலும் கூட நீங்க என்ன மறக்க மாட்டீங்க ஆண்டவரே இல்லையா. இமைப்பொழுது நான் உன்னை மறந்தேன், ஆனாலும் அநாதி ஸ்நேகத்தினாலே இரக்கத்தினாலே நான் உன்னை சேர்த்து கொண்டேன் மகளே மகனே. இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் உனக்கு எனக்கு கொடுக்கிறார். ஆகவேதான் அவர் கைவிடப்பட்டவராய், நான் இதுக்காக தான் வந்தேன், இந்த காரியத்திற்காக தான் நான் வந்தேன் என்று சொல்லி உங்களையும் நம்மையும் உயர்த்துகிறதற்காக. அவர் நம்மை விசாரிக்கிறவருங்க, அவர் நம்மை கவனிக்கிறவர், நம்மையில அக்கறை உள்ளவர்.
1 பேதுரு 5:6-7 வசனங்களை படிச்சு பாருங்க. ஏற்ற காலத்தில் உன்னை என்னையும் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கிருங்க அப்படின்னார். நம்மை உயர்த்தும்படிக்கு அவர் உயர்த்தப்பட்டார் சிலுவையில. அல்லேலூயா. யோவான் 3:13-14 கூட அப்படிதான் சொல்லுது. அவர் நமக்காக உயர்த்தப்பட வேண்டும், மோசேயின் வழியாய் உயர்த்தப்பட வேண்டும், அந்த பாம்பு அடிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசுவை போல ஒரு கம்பள உயர்த்தப்பட வேண்டும். அவர்களை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். ஆகவேதான் இயேசு உயர்த்தப்பட்டார். நாம் உயர்த்தப்படும்படிக்கு அவர் உயர்த்தப்பட்டார். அடுத்த வசனம் 7வது வசனம் சொல்லி பாருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினார். 1 பேதுரு 5:7 வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். யார் விசாரிக்கிறாங்களே இல்லையோ அவர் விசாரிக்கிறார். யார் மறக்கிறாங்களே இல்லையோ அவர் ஒருபோதும் மறக்கவே மாட்டார். அதனால்தான் மகனே என்ன வேண்டும் என்று சொல்லு. ஏன் அழுகிறாய்? எங்கே போகிறாய்? யார் உன்னை அழைத்தது? யார் உன்னை கேலி செய்தது? ஆண்டவர் விசாரிக்கிறார். ஒருபோதும் ஒரு நாளும் விடவே மாட்டார். நாம மற்றவங்களுக்கு எதை செய்கிறோமோ அதை அவருக்கே செய்கிறோம். நாம நல்லது செஞ்சா நல்லதுதான், கெட்டது செஞ்சா அவருக்கு தான் நாம செய்யறோம். ஆமன்பான்களே, இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்னார். இந்த பூமியில நீங்க மற்றவங்களுக்கு என்ன செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். பத்தியா, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்க கவலைகளை என்ன பண்ணுமா? அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்க என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஏசாயா சீக்கிரம் வாங்க 62வது அதிகாரம் ஐசாயா 62ல 4th வேர்ட் பாருங்க. அந்த இடத்துல எப்சிபா பியூலா என்ற 2 பேர் இருக்கிறது. அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படியா இருக்கிறோம்? ஏசாயா 62வது அதிகாரம் பாருங்க. சங்கீதத்துக்கு நீதிமொழிகளுக்கு அடுத்து வரும் பாருங்க. மிக அருமையான ஒரு அதிகாரம். அதாவது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு 705 வருடங்களுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் பாடுபடுவார் என்று சொல்லி அந்த 66 அதிகாரங்கள்ல மிக தெளிவோடு கூட நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் அந்த தீர்க்கதரிசி இறைவாக்கினர் இசையாஸ் வழியாக. ஆக 62 4th வேர்ட் பாருங்க என்ன சொல்லுது? You shall no more be termed forsaken, and your land shall no more be termed desolate. But you are called, as my delight is in her, and your land married. For the Lord delights in you, and your land shall be married. அல்லேலூயா. 62வது அதிகாரத்துல 4வது வசனம் என்ன சொல்லுது? நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும். பத்தியா, அவர் கைவிடப்பட்டாரே. ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த வார்த்தைக்கு அர்த்தங்க சொல்றார் பாருங்க. நீங்களும் நானும் கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். பாருங்க, எப்சிபா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். மகனே, கர்த்தராகிய நான் உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன். உன் தேசம் வாழ்க்கைப்படும், நீ வாழுவாய். அல்லேலூயா. ஆகவேதான் சிலுவையில் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் மகனை வாழ வைக்க, என் மகளை வாழ வைக்க, அவர்களுக்கு நான் துணையா இருக்க, அவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்க, என் தேவனே, என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னையே அர்ப்பணிக்கிறேன். நான் கைவிடப்பட்டாலும் என் மகன் கைவிடப்படக்கூடாது. மறுத்தி வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிற நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர் பிதாவை நோக்கி எப்படித்தான் ஜெபி பண்ணுவார்? ஆண்டவரே, பிதாவே, என் கரங்களின் காயங்களை பார்த்து என் மகனை மன்னியும். என்றைக்கும் அப்படித்தான் அவர் ஜெபிக்கிறார். நீங்க ரோமர் 8வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாருங்க. நமக்காக பரிந்து பேசுகிறவர் அவர்தான், நமக்காக மரித்தவர் அவர்தான், நமக்காக உயிர்த்தெழுந்தவர் அவர்தான், நமக்காக பரிந்து பேசுகிறவரும் அவர்தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம எல்லாரையும் நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். என் மகளே, நீ வாழ்க்கைப்படுவாய். என் மகளே, நான் உனக்கு துணையாய் வருவேன். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன். அல்லேலூயா. இதுக்காக தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசேஷமான கதைகளோடு கூட ஆண்டவர் நமக்காக இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். எபிரேயர் வாங்க சீக்கிரம். Hebrew 2nd chapterல
அங்க 2 வசனத்தை வாசித்து நாம ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாம ஜெபம் பண்ண போறோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நான் கைவிடப்படக்கூடாது. ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தை கூட நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அதுல நமக்காக ஆண்டவர் எப்படியெல்லாம் பாடுபட்டார் என்பதை குறித்து இங்க பைபிள் மிக தெளிவோடு கூட சொல்லுகிறது. 2nd சாப்டர்ல 14th வேர்ட் என்ன சொல்லுது பாருங்க. ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லுது. 2nd சாப்டர் இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. 2nd 14. Since therefore the children share in flesh and blood, he himself likewise partook of the same thing, that through death he might destroy the one who has power of death, that is the devil. Amen. Hallelujah. 18 கூட படிச்சுங்க சீக்கிரம். Because he himself has suffered when tempted, he is able to help those who are being tempted. Amen. Hallelujah. இதுக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். என்ன சொல்லுது? ஆதலால் பிள்ளைகள், நல்லா கேளுங்க, பிள்ளைகள், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர்களைப் போல நம்மைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானாய் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். அன்னை மரியாளின் உடலிலே உடலெடுத்து இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத யாவரும் அவர்கள் அந்தி கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அன்னை மரியாளின் உடலிலே உடலெடுத்து இந்த பூமிக்கு வந்தார் என்று நீ நானும் விசுவாசிக்கணும். நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள் அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லுது பைபிள். என்ன, அவரே அன்னை மரியாளை தெரிந்து கொண்டார், அந்த உடலிலே அவர் வந்தார். அல்லேலூயா. அன்றைக்கு அவர்கள் கர்ப்பத்தில் இடம் கொடுத்தார்கள், இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுப்போம். அல்லேலூயா. பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கூட இருக்கிறபடினாலே நம்ம எல்லாரையும் மீட்டு ரட்சிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் வந்தார். அல்லேலூயா. அதுல 18வது வசனம் படிச்சிருங்க. ஆதலால் அவர் தாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவரை நோக்கி நாம கேட்போம். என் இன்ப துன்ப நேரத்தில் ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் பைபிள் மூடி வச்சிருங்க. நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, என் இன்ப துன்ப நேரம் நான் உன்னை ஆண்டவரே சேருவேன். ஆண்டவரே, நான் உண்மை நம்புவேன். ஆண்டவரே, பாரில் உண்மை நான் சார்ந்து கொள்வேன். இயேசுவே, உண்மையே நான் சார்ந்து கொள்வேன். உமது பக்கமாய் இருப்பேன். என்கின்ற துன்ப நேரம் நானும் சேருவே. என்கின்ற நானும் சேருவே. நானும் விடுவே. பாரிலும்மை சாந்திடுவே. என்னையும் நானும் சேருவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவை நான் என்றுமே நம்பிடுவே. இயேசுவை நான் என்றுமே நம்பிடுவே. தேவனே ராஜனே, தேவனே ராஜனே, தேற்றி என்னை தாங்குகிறார். நீ
நேரம் நான் உம்மை சேருவேன். எண்ணங்கள் கொண்ட நேரம் நான் உம்மை சேருவேன். நம்முடைய 89 நேரம் நமக்காக கைவிடப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். இந்த உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் நம் எல்லாரையும் தகப்பனை போல தாயை போல அவர் கரத்தினாலே நம்மை பிடித்துக் கொண்டு அவர் நடத்துவார். அவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காய் கோடி கோடி நன்றி. எனக்கு உதவி செய்கிறவர் நீர்தான், எனக்கு ஒத்தாசையாய் வருகிறவர் நீர்தான். ஆண்டவரே, நீர் விழுந்து போன தேவதூதர்களுக்கு கை கொடுக்க வராமல் ஆபிரகாமின் சந்ததியாகிய புறஜாதியாகிய எங்களுக்கு ஆண்டவரே நீர் கை கொடுக்க வந்தீர். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்ய வந்தீர். ஆண்டவரே, சோதிக்கப்படுகிற எங்களுக்கு உதவி செய்ய வந்தீர். அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறவர். விதவைகளை நியாயம் விசாரிக்கிற தேவன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் தேவன் தகப்பனாய் வருகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அந்த வார்த்தை ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் கைவிடப்படக்கூடாது, நாங்கள் தூஷிக்கப்படக்கூடாது, நாங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாய் வாழக்கூடாது, நாங்கள் மறந்து போனவர்களாய் வாழக்கூடாது. தேவனால் ஞாபகப்படுத்துகிறவர்களாய் கர்த்தரோ என் மேலே நினைவா இருக்கிறார். நான் சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிறேன். தேவனை மறக்கிறதே இல்லை. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீர் பக்கத்துணையாக இருக்கிறீர். ஆண்டவரே, எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஆண்டவரே டிஸ்டன்ஷன் லெவல்ல ஆண்டவரே நீர் உயர்த்தும். நன்றி கர்த்தரான எல்லாம் மெடிக்கலுக்காக நீட் எக்ஸாமுக்காக காத்திருக்கிறார்கள், படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தைரியப்படுத்துங்கப்பா, நல்ல ஞானத்தை கொடுங்க ராஜா. நீர் அவர்களுக்கு கை கொடுக்கிறதற்காக நன்றி. மகளே, நான் உன்னை வாழ வைப்பேன். உண்மையில் நான் பிரியமா இருக்கிறேன். நீர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறீர், அதுக்காக நன்றி. வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு தாய்மார்களையும் சகோதர சகோதரிகளையும் சிறு பிள்ளைகளையும் உடைய அன்பு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனீர் ஆற்றி தேற்றி காத்துக்கொள்ள எங்கள் இன்ப துன்ப நேரம் தேவன் எங்களோடு கூட இருக்கிறதற்காக கோடி நன்றி. நன்றி நன்றி துதி கன மகிமை ஆராதனை புகழ் அனைத்தையும் உமக்கே கொடுக்கிறோம். நீர் எங்களை விசாரிக்கிறவர், நீர் எங்களை கவனிக்கிறவர், எங்கள் மேல் அக்கறை உள்ளவர். ஏற்ற காலத்தில எங்களை நீர் உயர்த்த வேண்டும் என்று நீர் உயர்த்தப்பட்டீர். ஆண்டவர், அதற்காய் கோடி கோடி நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எங்கள் எல்லாரையும் உம்முடைய அன்பு கரத்தில எங்களை உயர்த்துகிற தேவன் இயேசுவின் கரத்தில அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். நம்ம எல்லாருடைய இருதயத்தின் மேல் கைகளை வைத்து அந்த ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டு நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலா இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்ம அனுதினமும் ஆற்றி தேற்றி என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிட்டது போல நான் இவர்களை கைவிட மாட்டேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya praise the lord praise the lord. thank you jesus. நன்றி. ஹalleluya. நானே கேட்ட நான்காவது வார்த்தை சிலுவையிலே தேவன் நமக்காய் பேசின நான்காவது வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். கைவிடப்பட்ட கோலத்தில் இருந்த நமக்கு தேவன் என்ன சொல்றார் தெரியுங்களா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. ஆகவே எப்பேற்பட்ட நெருக்கங்கள் நம்மை தாக்கினாலும் அவரை நோக்கி கூப்பிட்டு நிறைய ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகள் இங்க இருக்கிறோம். ஆகவே அந்த தேவனை நோக்கி இன்னும் மத்தவங்களுக்கு நாம சொல்லலாம். நெருக்கத்தில் இருக்கிறீங்களா, துன்பத்தில் இருக்கிறீங்களா, துயரத்தில் இருக்கிறீங்களா,
ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். ஒரு அடிப்பாடலை பாடி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம சகோதரி பவானி அம்மாக்காக நாங்கள் நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவர் அவர்களுக்காய் கொடுத்த ஒவ்வொரு பெண்ணையும் இன்னும் அதிகமாய் பெற்றது சகோதரி ஆண்டவருக்கு என்று வாழ்கிறார். ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நன்றி 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 நன்றி. இருக்கத்திலே துணையானீரே, என்னோடு கத்தையே நீ மாற்றினீரே. கத்திலே என் துணையானீரே, என் ஒரு கத்தையே நீ மாற்றினீரே. என் தகப்பனே என் இயேசுவே, என் தகப்பனே என் இயேசுவே, வேறு துணையில்லை, நீ விலகவில்லை, உன் கரமோ கைவிடவே இல்லை. வேறு துணையே இல்லை, நீர் விலகவில்லை, உன் கரமோ கைவிடவே இல்லை. என் கத்திலே என் துணையானீரே, என்னோடு கத்தையே நீ மாற்றினீரே. புயலில் சிக்குண்ட சிறிவோடும் நானே, வறண்ட வயல்களில் நான் தானே. என் தேசமெல்லாம் பலவீனமாய் இருக்கிறது, என் தேகமெல்லாம் பலவீனமாய் இருக்கிறது. என்னை தூக்கின ஆசீர்வதிங்க. புயலில் சிக்குண்ட சிறுவோடும் நானே, வயல்வெளிகளிலே நான் தானே. புயலில் சிக்குண்ட சிறுவோடும் நானே, வயல்வெளி நான் தானே. என் தேகமெல்லாம் பலவீனம் தானே, என் தேகமெல்லாம் பலவீனம் தானே. தூக்கி நிறுத்தினீரே, பலப்படுத்தினீரே, தூக்கி நிறுத்தினீரே, பலப்படுத்தினீரே. வேறு துணையில்லை, நீ விலகவில்லை, உன் கரமோ கைவிடவே இல்லை. வேறு துணையில்லை, நீ விலகவில்லை, உன் கரமோ கைவிடவே இல்லை. என் கத்திலே என் துணையானீரே, என்னோடு கத்தையே நீ மாற்றினீரே. என் கத்திலே என் துணையானீரே, என்னோடு கத்தையே நீ மாற்றினீரே. என் தகப்பனே என் இயேசுவே, நீங்க சொல்லுங்க. என் தகப்பனே என் இயேசுவே, வேறு துணையில்லை, நீ விலகவில்லை, உன் கரமோ கைவிடவே இல்லை. வேறு துணையில்லை, நீ விலகவில்லை, உன் கரமோ கைவிடவே இல்லை. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை கைவிடாமல் காத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவர் நம்மை கைவிட்டால் யாருமா நமக்கு கிடைக்கணும்? ஆகவேதான் தேவன் சொல்கிறார், இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உறங்காமல் தூங்காமல் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல காத்துக் கொண்டிருக்கிற தேவனை துதிப்போம், ஆராதிப்போம், நன்றி சொல்லுவோம். தேவன் நம் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருப்பார். எப்படி இருப்பார்? வேதத்தை படிக்கும் போது, தியானிக்கும் போது, அதன் குடும்பம் குடும்பமாய் தேவனோடு கூட இணைந்திருங்க, ஜெபிங்க. தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you all. Be safe. Jesus is coming soon. அந்த கரங்களை தட்டி ஆண்டவரே, இந்த 2 நாட்களில் என்னை கொண்டு வந்தீரே, அதற்காக